என்ன பண்ணா அந்த குருடன் வந்துட்டு இயேசு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி. எல்லாம் என்ன பண்றாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. என்ன பண்றாங்க, நீ என்ன பண்ணாத, கத்தாத, அமைதியா இருன்னு சொல்லி. ஆனா அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கத்தினான், கூப்பிட்டான்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, கூப்பிடுவதை நிறுத்தக்கூடாது. நீங்க அல்லேலூயா. அதுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் அதட்டினாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, கூப்பிடுவதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தாதீங்க. கூட வந்து கூப்பிட்டத அவங்க சத்தம் போட்டு நிறுத்தி இருந்தானா அவனுக்கு என்ன கிடைச்சிருக்காது, அன்னைக்கு பார்வை கிடைச்சிருக்காது. இயேசுவுக்கும் அந்த குருடனுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. வேதாந்தத்துல எங்க போனாலும் இதை படிக்காம இருக்கவே முடியாது, அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதுல முக்கியமான கதைகள்ல முக்கிய மைய கருத்துக்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குருடன் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, அவனுடைய அப்பா ஒரு செல்வ சீமான். அவன் எந்த வகையிலும் பிச்சை எடுக்கணுங்கிற நிலைமை கிடையாது. பார்வை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பிச்சைக்காரனாக மாற்றப்பட்டான்.